வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தொடர்ச்சியாக கடந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிற சத்தியங்களே தொடர்ச்சியாக பேசும்படியாக உணர்த்தினார். கடந்த முறைகள் பேசி கொண்டிருக்கிற சத்தியம் எதை குறித்து பேசி கொண்டிருந்தோம்னா தேவனுடைய அன்பை குறித்து பேசி கொண்டிருந்தோம். அன்பு, தேவனுடைய அன்புனா என்ன, தேவனுடைய அன்பின் குணாதிசயங்கள் என்றால் என்ன, தேவனுடைய அன்பிலே எப்படி நடப்பது என்று சொல்லி சத்தியங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்த சத்தியங்களை சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 24 அதிகாரத்திலே 12 14 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த எந்த கண்ணோட்டத்தில் இந்த வசனங்கள் இருக்கிறது என்றால், ஆண்டவர் கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்று சொல்லி அநேக அறிகுறிகளை சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ அதில் ஒரு அறிகுறியாக சொல்கிறார், அநேக பேர் காயப்பட்டு ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். many shall be offended and betray one another. அடுத்ததாக அவர் சொல்கிறார், தேவனுடைய அன்பு அநேக பேரில் தணிந்து போகும். அந்த வார்த்தை அன்பு என்று சொல்கிறது. அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அகாப்பே என்ற வார்த்தை தேவனுடைய அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய அன்பு உலகத்து ஜனங்களிடத்தில் கிடையாது, சபையாற்ற தான் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், கடைசி காலத்தில் ஒரு அறிகுறி என்னன்னா, சபைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள தேவனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி நாம் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த சத்தியத்தை அறிந்த நாம் நம்மளுடைய மனதையும் இருதயத்தையும் அன்பிலே நடக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். ஆயத்தப்படுத்தி கொள்ளாவிட்டால் நாம் காயப்பட்டு விடுவோம் பிரியமானவர்களே. இல்லைன்னா காயங்கள் வரும் பொழுது மேற்கொள்ள முடியாமல் போகும். இப்போ உதாரணமாக நான் இவ்வாறாக சொல்கிறேன். இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வருகிறது, இல்லைன்னா ஒரு யுத்தம் வரப்போகிறது, ஒரு மாதத்தில் யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரேஷன் கடையில் போயிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? சாப்பாடாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்ன பண்ணுறோம்? அந்த நேரங்களுக்கு நாமளே ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸோ அதனால் அந்த நிலை வரும்போது, அந்த நேரம் ஏற்படும் பொழுது நாம் அந்த நேரத்துக்கு ஆயத்தமாக இருந்து அந்த நேரத்தை சந்திக்க முடிகிறது. ஸோ அதே போல் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய நாட்களில் தேவனுடைய அன்பு தணிந்து போகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பிரியமானவர்களே, நாமளே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் தேவனுடைய அன்பிலே நடப்பதற்கு. ஸோ அநேக சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், விசுவாசத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, அதெல்லாம் நல்லது. அது மாதிரி சத்தியங்கள் கேட்குறான்னு நல்லது, தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் தேவனுடைய அன்பை குறித்து சத்தியங்களை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கங்கள் கேளுங்க. ஏன்னா கேட்க கேட்க தான் நாம் மாற்றப்படுகிறோம். கேட்க கேட்க தான் சத்தியங்கள் இங்கிருந்து எங்கே போகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கேட்க கேட்க தான் நம்முடைய கடினமான இருதயங்கள்லாம் உடைக்கப்படுகிறது. ஸோ சத்தியங்களை கேட்க வேண்டும். தேவனுடைய அன்பை குறித்த சத்தியங்களை கேட்க வேண்டும். தேவனுடைய அன்பை குறித்து தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. புஸ்தகங்கள் இருக்கிறது, எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது தேவனுடைய அன்பை குறித்து. ஸோ அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிங்க. ஏனென்றால் அடுத்த குறிப்பாக நான் சொல்கிற காரியம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவன் அன்பை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய வார்த்தையிலே முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அவருடைய அன்பை, அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய அன்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முக்கியத்துவப்படுத்தி அவருடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதை முக்கியமாக விரும்புகிறார்னா நம்மளும் என்ன பண்ணணும்? அதை முக்கியமாக கருத வேண்டும் பிரியமானவர்களே. இப்போது நம்ம சில நேரங்களில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறோம். சில நேரங்களில் என்ன சொல்கிறது, யாராவது செய்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறோம்ல, நீ லாய்க்கே இல்லை, ஒன்றுக்கே உதமாட்ட அப்படின்னு சொல்லி பேசிடுறோம்ல. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல சொல்கிறார் தெரியுமா? அன்பு இல்லை என்றால். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் அப்படி சொல்லணுன்னா
அப்போ அன்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் பொதுவாக சொல்ல மாட்டார் ஒன்றுக்கும் உதவ இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு லேஸில் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு இடத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு இல்லாமல் தீர்க்க தரிசனம் கொடுத்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். அன்பு இல்லாமல் விசுவாசத்தில் நடந்தால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். எவ்வளோதான் அந்நிய பாஷை பேசினாலும், மனிதர்களுடைய பாஷை, தூதர்களுடைய பாஷை, என்ன பாஷை பேசினாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அன்பை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். ஸோ முக்கியத்துவப்படுத்தினால நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அன்பை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதில் 3லும் எது பெரியது? அன்பே பெரியது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்னா தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே, தேவனுடைய எண்ண முடியாத இரக்கங்கள் நிமித்தமாக தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம யாருக்குமே தகுதியே கிடையாது. தகுதியே இல்லாத நம்மை, பாவிகளாக இருந்த நம்மை, தேவனுக்கு விரோதிகளாக இருந்த நம்மை, தேவனை தேடாத நம்மை, பலனற்றவர்களாகிய நம்மை அநாதி சிநேகித்தினால் ஆண்டவர் நேசித்து அவருடைய காருண்யத்தினால் ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதங்களோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அன்பின் நிமித்தமாக தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பின் அஸ்திபாரத்தில் தான் கிறிஸ்துவமே பிரியமானவர்களே. ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு எப்படி கொடுத்தார் என்றால் அந்த அன்பின் அஸ்திபாரத்தில் தான். அவரை அவமதிக்கும் பொழுது, அவரை நிந்திக்கும் பொழுது, அவரை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி சாகடிக்கும் பொழுது அவர் நேசித்தார். அந்த நிலையிலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி சொன்னதன் நிமித்தமாக தான் நம்மளுக்கு ரட்சிப்பு வந்திருக்குது பிரியமானவர்களே. கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமே அன்புதான். ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்பிலே நடக்கிறதை முக்கியத்துவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுவரைக்கும் கவனித்து கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்த்த காரியம் அன்பின் குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி, ஒருவருக்குள்ளே தேவனுடைய அன்பு இருக்கிறது என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் குணாதிசயங்கள் வெளிப்படும் என்று சொல்லி பார்த்தோம். அதில் கடந்த முறை பார்த்தது, அன்பு இருக்கும் பொழுது சத்துருக்களை சிநேகிப்போம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44லிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய அன்பின் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், முதலாவதாக 1 கொரிந்தியர் சிஸ்டர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக 4லிருந்து 8ஆம் வசனங்களை சீக்கிரமாக சகோதரி படிக்க படிக்க எல்லாரும் சேர்ந்து அதை ரிப்பீட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை. அவங்க சொல்ல சொல்ல எல்லாருமே அந்த இதை ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்கும். பாருங்க, இது அன்பின் குணாதிசயங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். கம்மியாக இருக்குதுன்னா அன்பு கம்மியாக இருக்குது என்று சொல்லி அர்த்தம். படிங்க, படிக்க படிக்க இது பண்ணுங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்களை தியானிங்க பிரியமானவர்களே. இது முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஸோ அந்த முதல்
ஒரு 2 குணாதிசயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீடிய சாந்தம் சொல்லும் போதே ஒரு சில பேர் அப்படியே சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி. நீடிய சாந்தம் என்று சொல்றது லாங் சஃபரிங். ஆமென், அல்லேலூயா. சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது? ஒரு சகோதரி முன்பதாக கரங்களை வைத்துறாங்க. ஆமென். ஸோ நம்மளுடைய சகிப்புத்தன்மையெல்லாம் சாப்பாட்டில் உப்பு கம்மியாகிற வரைக்கும் இல்லைன்னா வேற என்ன அந்த மாதிரி ஏதாவது. ஆனால் பாருங்க, நம்ம ஒரு தரம் வச்சிருக்கிறோம். ஆனால் சகிப்புத்தன்மைனா என்ன, நீடிய சாந்தம்னா என்னன்னு சொல்லி ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தரத்தை நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவமதிக்கப்படும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, எல்லாரும் முன்பதாகவும் அசிங்கப்படுத்தப்பட்டு சிலுவையிலே நிர்வாணமாக வேதனையோடு கூட அறையப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் அமைதியாக இருந்தார். பிரியமானவர்களே, that is long suffering for you. சர்வத்தையும் உண்டு பண்ணிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், வானங்களையும் பூமியும் உண்டாக்கினவர். வேத வசனத்தில் இவ்வாறாக இருக்குது, மனுஷன் உம்முடைய பார்வையில் எம்மாத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. அவன் புல்லை போல அப்படியே கடந்து போகிறான் என்று சொல்லி இருக்கிறது. இஸ் லைக் a vapor that vanishes, but yet God chose to be patient and long suffering when his son was being humiliated. தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூலமாக, ஒரு சின்ன ஒரு சிருஷ்டிப்பின் மூலமாக, கொஞ்சம் ஒரு காரணம், இந்த ட்ராமாவையே இந்த அளவுக்கு நேற்று இருந்திருந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த அளவுக்கு இது பண்ணி போட்டோன்னா, ஒரு கற்பனை வர வேண்டும், எவ்வளோ மகத்துவமானவர் நம்மளுடைய தேவன் என்று சொல்லி. கொஞ்சம் நான் சொல்கிறேன். நாம் நம்மளுடைய கிரகத்தில் சூரியன் இருக்கிறது. நம்முடைய கிரகம் சூரியன், அதுக்கப்புறம் பிளானட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய கேலக்சியில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. நம்மளுடைய சூரியனோட 1000 மடங்கு பெரிய சூரியன்கள், ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கான நம்மளுடைய கேலக்சி, கோடிக்கணக்கான சூரியன் இருக்குது ஒரு கேலக்சியில், மில்கி வே. நம்மளுடைய கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. பிரியமானவர்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பெரியவர் நம்முடைய தேவன். ஸோ அவருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஒரு வகையில். ஆனால் பாருங்க, சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவன் தன்னுடைய குமாரனை, ஒன்றுமே இல்லாத மனுஷன் அவமதிக்கும் பொழுது, அடிக்கும் பொழுது, நொறுக்கி, அந்த பாடுறோம்ல, லைக் அ ரோஸ் ஹி வாஸ் ட்ராம்பிள்ட் ஆன் த கிரவுண்ட் என்று சொல்லி, அவர் அழகு நிறைந்தவராக இருந்தார், 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆனால் சிலுவையின் பாதையை கடந்து சொல்லும் பொழுது பார்க்கத்தக்க ரூபமும் இல்லை, விரும்பத்தக்க அழகும் இல்லை. He did not have a form என்று சொல்லி ஏசாயால 52ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கிறது. அவர் அந்த அளவுக்கு அடிச்சாங்க, மனித ரூபமாக கூட அவர் தோன்றவில்லை என்று சொல்லி ஏசாயால சொல்லியிருக்குது. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு வேதனைப்படும் பொழுது, குமாரன் வேதனைப்படும் பொழுது அவர் அமைதியாக இருந்தார். பிரியமானவர்களே, யாராவது உங்கள் பிள்ளைங்களை யாராவது சொல்லிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது தேவனுடைய தரம். ஆமென். நீடிய சாந்தம்னா தேவனுடைய பார்வையில், ஆண்டவருடைய தரத்தில் என்ன என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை யாராவது கொஞ்சம் திட்டாங்கன்னா, கொஞ்சம் பேசிட்டாங்கன்னா எவ்வளோ கோபம் வருது நம்மளுக்கு. ஆனால் உங்களையும் என்னையும் நேசித்ததுனால பிதாவாகிய தேவன் சகித்தார். பிரியமானவர்களே, சகித்தார். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ உணர்வு இருக்குதோ, எப்படி வேதனை இருக்குதோ, அவருக்கும் வேதனை இருந்தது, அவருக்கும் உணர்வுகள் இருந்தது. இன்னொரு கண்ணோட்டத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவர், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெரிய அந்தஸ்து
நல்ல ஏசி காரில் போயிட்டு வராரு, நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவர். ரோட்டில் ஒரு என்ன சொல்வது, ஒரு கீழான ஒரு சில ஜனங்கள் மூலமாக வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டால் எப்படி இருக்கும் அவருக்குன்னு யோசித்து பாருங்க. எவ்வளோ வேதனை இருக்கும். நல்ல அந்தஸ்து வாய்ந்தவர், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர், ரோட்டில் எல்லாரும் முன்னாடி அவமதிக்கப்பட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டப்பட்டு கேலியாக கிண்டலாக ரோட்டில் நடத்தினா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லா நிலைகளிலும் உயர்ந்த நிலையில் இருந்த தேவன், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு ஒப்பாக இருந்தார். பிரியமானவர்களே, இருக்கிறதிலே உயர்ந்த நிலையில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழான நிலையில் இருக்கிற மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஆனால் அந்த நிலையில் he was long suffering. ஆமென், அல்லேலூயா. நீடிய சாந்தமுள்ளவராக அந்த நிலையில் இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் தேவனுடைய குமாரனுக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அந்த ஒரு பேர் ஏன் கொடுக்கப்பட்டு? ஏன்னா ஆடுகள் பலியிட போகும்போது அமைதியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் தான் அவ்வாறாக சொல்லி இருக்கிறது. ஸோ அதே இதுக்குள்ளே நம்ம வளர வேண்டும். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ வளர வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. ஆமென். நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய நிலையில் ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஒருவர் வைத்து நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென். ஜனங்களை வைத்து அவங்களோட நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறேன், அவங்களோட நான் பரவாயில்ல, அப்படி இல்லை. நம்மளுடைய தரம் என்னன்னா ஆண்டவர். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஸோ அதற்கு நேராக நம் நோக்கி நம் வளர முற்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய அன்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக முடியும். பிரியமானவர்களே, சீஷர்களை எடுத்துக்கோங்க. ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக ஒரே ஒரு சீஷனை சொல்கிறேன். அந்திரியா சீஷன். அவரை எக்ஸ் போன்ற சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். அந்த சிலுவையில் 3 நாள் அவர் உயிரோடு கூட இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலுவையில் 3 நாள் உயிரோடு இருக்கணும்னா கால்களில் ஆணி கையில் ஆணி எவ்வளோ வேதனை என்று சொல்லி அந்த 3 நாள் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை நிந்தித்தவர்களுக்காக கிண்டல் செய்தவர்களுக்காக ஜெபித்தார். பிரியமானவர்களே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த இரத்தப்பலி இவர்கள் மேலே வரக்கூடாது என்று சொல்லி. தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நம்மளாலே அவ்வாறாக நடக்க முடியும். 3 நாள் பிரசங்கம் பண்ணார். போறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாமே இருக்குது. சிலுவையில் இருந்து பிரசங்கம் பண்ணணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலுவையை போட்டுட்டு பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி. சிலுவையை தூக்கிட்டு சிலுவையில் இருந்து பிரசங்கம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். அதுவும் 3 நாள் வேதனையோடு கூட இருந்து பிரசங்கம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம்னு யோசித்து பாருங்க. ஆனால் குறை சொல்லாமல், ஆண்டவரே ஏன் வேதனை, ஆண்டவரே ஏன் என்னை இவ்வளோ நாள் உயிரோட வச்சிருக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. அந்த 3 நாட்களும் அவர் சகித்து அவர் பிரசங்கம் பண்ணார். பிரியமானங்களே, அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே சகிப்பு தன்மை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். மோசே பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோசே மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, அழைப்பை பெற்று வருகிறாரு. ஆரம்பத்தில் இருந்து ஜனங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது தண்ணி இல்லைன்னா உடனே மோசையை பிடிச்சி இது பண்ணுவாங்க. வேத வசனம் சொல்கிறது, மோசேன் அந்த இது படித்து பாருங்க பிரியமான, எந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தம் இருந்துன்னு சொல்லி. ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த அளவுக்கு அவர் பொறுமை உள்ளவராக இருந்தார். அவர் கூட இருந்த லீடர்ஸ் எல்லாம், கோரா மற்றும் தலைவர்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்பினாங்க. சொந்த சகோதரனும் சகோதரியும் எழும்பினாங்க. அந்த கண்ணுடைய இந்த நம்பர்ஸில் 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை சொல்லும் பொழுது மோசே பூமியிலே எல்லா மனிதர்களை காட்டிலும் தாழ்மை உள்ள மனிதனாக இருந்தான்னு சொல்லி, சாந்த குணம் உள்ள மனிதனாக இருந்தான் என்று சொல்லி இருக்கிறார்.
ஒரு இடத்துல ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கடைசியில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை பேசும்போது சொல்றார், இந்த ஜனங்களை நானா பெத்து போட்டேன் அப்படின்னு கேட்குறார். ஆனால் பாருங்க, அவர் ரொம்ப அழுத்தத்தின் நிமித்தமாக கடைசியில் அவசரப்பட்டு கோவப்பட்டுறார். ஆண்டவர் கோவப்படாத இடத்துல அவர் என்ன பண்ணிடுறாரு? கோவப்பட்டுறார். ஆனால் பாருங்க, அது நிமித்தமாக கானானுக்குள்ள போக முடியல பிரியமானவர்களே அவரால். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன்ட்டிருந்து எவ்வளோ எதிர்பார்த்துற பாருங்க. அதே போல ஆண்டவர் எதிர்பார்ப்பு மாறவில்லை பிரியமானவர்களே. இன்றைக்கும் இருக்கிறது. நம்மளுக்கு நிறைய நேரங்களில் எதிர்பார்ப்பு தெரியாமல் இருக்கிறது, நிறைய நேரங்களில் மாம்சம் அதிகமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாடுறோம், மாம்சத்தின் கிரியைகள் அழிய வேண்டுமே பாடுறோம். அனுதினமும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் பிரியமானவர்களே. எல்லாம் எதிர்மறையான காரியங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, இந்த வசனங்களை ஒரு முறை படிக்கலாம். மத்திய ஏற்கனவே படித்த வசனங்கள் தான், மறுபடியும் படிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்க. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசி பகுதியில் ஏற்கனவே இதை பார்த்துட்டோம், நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன். 44 48 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற எப்படி செய்வதனால் ஜெபம் பண்ணுங்க. அப்படி செய்யாமல் இருந்தால் நீங்களே அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கோங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பிதாவுக்கு புத்திரராய் இருக்கணும்னா சொல்லுங்களேன். சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து அந்த வசனங்களை படிங்க. அவர் பிரியமானவர்களே, இதுதான் உலகத்து ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் பிரியமானவர்களே. தொடர்ந்து படிங்களா. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? என்ன பிரயோஜனம்? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அதான் அன்னைக்கு ஒரு முறை சொல்லும் போது சொன்னல, தாலிபான் கூட அவங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறாங்க பிரியமானவர்களே. அதில் பிரயோஜனம் இல்லை. நமக்கும் உலகத்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். இது அடிப்படை வித்தியாசம். தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. உலகத்து ஜனங்க சண்டை போடுறாங்க, உலகத்து ஜனங்க கோவப்படுறாங்க, பொறாமையில் நடக்கிறாங்க, வஞ்சனையில் நடக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், அன்பினால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிற நீங்களும் நானும், அவங்களுக்கு இருக்க ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, என்ன தரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். எப்படி பிதா இருக்கிறாரோ, எப்படி பிதா அன்பை வெளிப்படுத்தினாரோ, எப்படி பிதாவினிடத்தில் சகிப்பு தன்மை இருந்ததோ, அதே போல உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. இன்றைக்கு எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ரைட்? தேவைகள் இருக்கிறது, சரீர பிரகாரமான தேவைகள், சுகத்துக்காக, வேலைக்காக, பிஸ்னஸுக்காக, படிப்புக்காக ஜெபிக்கிறது தப்பு கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் இதெல்லாம் கடந்து போக வேண்டிய காலைகள். அல்லேலூயா. இதெல்லாம் கடந்து போயிடும், வீடெல்லாம் கடந்து போயிடும், வேலையெல்லாம் கடந்து போயிடும். நித்தியத்துக்காக நம்ம எப்படி இருக்கிறோம், நித்தியத்துக்காக எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? அன்பிலே நடக்கும் பொழுது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, நித்தியத்திலே ஆண்டவர் நமக்கு வெகுமதிகளை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே.
நித்தியமானவர்களை முதன்மையாக வைக்க வேண்டும், நித்தியமானவர்களை முன்பதாக வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படி ஜீவிக்கிறோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோமோ அது மாத்திரம்தான் நிலையாக இருக்கும். பிரியமானவர்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு சரியான முதிர்ச்சியான கிறிஸ்தவன் சொல்லணும்னா என்ன தெரியுமா பிரியமானவர்களே? முதிர்ச்சியான கிறிஸ்தவன் எப்படி தெரியுமா அறிந்து கொள்ளலாம்? எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறது, எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் சொல்லி. எவ்வளோ காரியங்களுக்காக உபவாசம் இருக்கிறோம். காயங்கள் இருக்கும்போது அன்பில் நடக்கணும்னு உபவாசம் இருங்க, ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா இதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது இது? ஆமென். எவ்வளோ காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுறோம். காயங்கள் உள்ளே இருக்கும் பொழுது, மற்றவங்களுக்கு விரோதமாக கோபம் இருக்கும்போது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நித்தியத்துக்கு நேராக உங்களுடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்துங்க பிரியமானவர்களே. அந்த மத்தேயு அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் இவராக சொல்றார், முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேத வசனத்தில் இருக்குது. நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது பிரியமானவர்களே. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே ஆழங்களிலே இது புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பின் குணாதிசயம் இரண்டாவதாக அதே இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இருக்குது, அன்புக்கு பொறாமை இல்லை இல்லை. பொறாமை என்று சொல்லும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோடு கூட உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது, இல்லைன்னா கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்ம வருத்தப்பட்டோம்னா, இல்லைன்னா நமக்கு அந்த என்ன சொல்கிறது சந்தோஷம் வராமல் இருந்ததுன்னா, இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு அப்படி இருந்தோன்னா நம்ம பொறாமையிலே நடக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன் பிரியமானவர்களே. உங்களுக்கு ஒரு பின்னணியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக 400 வருடங்கள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை இல்லை பிரியமானவர்களே. கடைசி தீர்க்கதரிசிக்கு பிறகு, பழைய ஏற்பாட்டிலே கடைசி தீர்க்கதரிசிக்கு பிறகு, மல்கியாக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை, ஜக்கரியாவுக்கு பதில் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்தது பிரியமானவர்கள். 400 வருடங்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாமல், தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கூறாமல் 400 வருஷம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஜனங்களுடைய நிலை? யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகன், அதனால யோவான் ஸ்நானகன் வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தையோடு கூட வரும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசியாக வரும் பொழுது ரொம்ப கனமும் மரியாதையும் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. அதிகமான கனமும் மரியாதை. எந்த அளவுக்கு தெரியுமா? எல்லா இடங்களிலிருந்தும் யோவான் தங்குகிற இடத்துக்கு சென்றார்கள் ஜனங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யோவான் பெரிய மாளிகையில் இல்லை, அவர் வனாந்திரத்தில் வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் தங்கின இடம் வனாந்திரம். ஆனால் ஜனங்க அந்த அளவுக்கு அவரை மதிச்சாங்க. வனாந்திரத்துக்கு அவரை பார்க்க எல்லா இடங்களிலிருந்து சென்றாங்க. எவ்வளோ பாப்புலராக இருந்திருப்பார் யோவான். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசேயர்கள் ஒரு சில ஆட்களை அனுப்பி அவரை கேட்குறாங்க, நீதான் மேசியாவா என்று சொல்லி. ஒரு மனுஷனை நீதான் மேசியா என்று சொல்லி கேட்கணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை இருந்திருக்கும்னு சொல்லி. ஆனால் யோவான் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்போ ஆண்டவர் வரும் பொழுது கூட்டம்லாம் எங்கே போயிடுது? கூட்டம்லாம் ஆண்டவர்கிட்ட போயிடுறாங்க. யோவானுடைய சீஷர்களும் 2 பேர் ஆண்டவர்கிட்ட போயிடுறாங்க. அப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிறவங்களாம் அவங்கக்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. பொறாமப்படுறதுனா யார் பட்டிருக்கணும்? யோவான் ஸ்நானகன் பொறாமப்பட்டிருக்கணும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் பிரியமானவர்களே. அந்த இடத்துல அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறார். ஒரு துளி பொறாம கூட இல்லை பிரியமானவர்களே. இல்லைனா இன்னொரு உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தாவீதும் யோனத்தானும். யோனத்தான் தான் ராஜாவின் மகன். அடுத்ததுல அவன் தான் ராஜாவாகணும். தாவீது எங்கேயோ இருந்தவன், குடும்பத்திலே பிறக்கல,
வெளியில இருந்தவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஆனா தாவீதை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் உயர்த்தும் பொழுது யோனத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? நீதான் அடுத்த ராஜாவாவ என்று சொல்லி எந்த அளவுக்கு பாருங்க பிரியமானவர்களே, அவனுக்கு பொறாமை இல்லாம இருந்தது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமளும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களிலே நம்ம சிந்தனைகளில் வருகிறத அப்படியே நம்ம செயலில் கொண்டு வந்துடுறோம். ஆமென். அப்படி இல்லை பிரியமானவர்களே. சிந்தனையிலே வரும் பொழுது தவறான காரியங்கள், ஒருவேளை கசப்பாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், சிந்தனையிலே தோணும் பொழுது என்ன பண்ணணும்? அதை பிடித்து அரண்களை நிர்மூலமாக்குற வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். சிந்தனைகளில் தவறான சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்குள்ளாக கொண்டு வருகிற அந்த வல்லமையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஒரு தவறான சிந்தனை வரும் பொழுது என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த சிந்தனையை உங்களுடைய அறிவுக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சிந்தனையை எடுத்து போடுங்கன்னு சொல்லி மனதிலே நம்ம வெற்றியை பெற்றுவிட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏன்னா மனதில் வெற்றி படலைன்னா அது நடைமுறை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டமாகிவிடும். ஹல்லேலூயா. ஒருவர் இவ்வாறாக சொன்னார், the battle is won in the mind and lost in the mind என்று சொல்லி. மனதில் தான் வெற்றியை பெறுகிறோம், மனதில் தான் தோர்த்து போகிறோம் பிரியமானவர்களே. எல்லா தவறான சிந்தனைகளும் அந்த மனதில் வரும்பொழுதே நம்ம ஆளுகை செய்து ஆண்டவருடைய அறிவுக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். நிறைய நேரங்களில் ஒரு தவறான ஒரு காரியம் தோன்றுது என்றால் அதை பேசி விட்டோமானால் அதுக்கு ஜீவன் கொடுத்து விடுகிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸோ சிந்தனையில் இருக்கிற காரியங்கள் வார்த்தையில் பேசும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பலப்படுகிறது. அதற்கப்புறம் அந்த கசப்பு வைராக்கியமாக என்ன இருக்குதோ விட்டு விடுகிறதுக்கு கடினமாகிறது பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் ஒரு எதிர்மறையான காரியம் தோணும் பொழுது ஆண்டோடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அதற்கு எதிர்மாறியாக நீங்கள் நடந்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது உங்களை காயப்படுத்திருக்கலாம், உடனே உங்களுக்கு தோணும் அவங்கள பார்க்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அந்த சிந்தனையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உடனே போய் பாருங்க பிரியமானவர்களே, அந்த கட்டு உடனடியாக முறிந்து விடும். ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அன்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த பாடலை பாடலாம். காடுகளில் பல நாடுகளில் தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் ஊற்றிருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் வர வேண்டும். ஆண்டவரே, நீ எவ்வளவாக அன்பை முக்கியத்துவப்படுத்திருக்கிறீங்க, அன்பை எவ்வளவாக எதிர்பார்க்குறீங்க. ஒரு அன்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எங்கள் மத்தியிலே ஊற்றும்படியாய் கேட்கிறேன்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். காடுகளில் பல நாடுகளில் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? அதற்காகவுமே தேடுவோர் யாரே நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரே நாடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. தேவனுடைய அன்பை பெற்று தேவனுடைய அன்பை சுற்றி உள்ளவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். தெரியுமா? நடத்திடுவார் சொல்லப்பட்டிராத இடம். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. இன்னும் ஒருமுறை இயேசுவின் அன்பை உணராத இடங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அவர்களுக்கு வேலையாட்கள் அர்ப்பணிப்போடு கூட எழும்ப வேண்டும். தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள் கீழ்ப்படிவே, அடைப்பு பெற்றோர் யாவும் புறப்படுவே.
பிரியமானவர்களே, ஒருவேளை இது செய்திக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட, அந்த இடங்களிலே ராஜஸ்தான் மற்றும் இடங்களிலே போகும் பொழுதும் கூட, விசேஷித்த வகையில் சுரேஷ் ராவட் அவருடைய இடத்துக்கு போகும் பொழுது கூட ரொம்ப தூரம் பிரயாணம் செல்ல வேண்டியது இருந்தது. அவருடைய வீடில் மலையிலே ஒரு மூலையில் இருந்தது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் மேலே மலையிலே நடக்க வேண்டியது இருந்தது, வயலிலும் மலையிலே. அந்த நேரங்களில் ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார். பிரியமானவர்கள், உண்மையாக சொல்லணும்னா அந்த இடங்களில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர வேண்டும் என்று சொல்லி, எவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பாரத்தை எடுத்து செல்கிறவர்கள் ஒரு சில பேர். இந்த மலையில் ஏறும் பொழுது எனக்கு இவ்வாறாக ஒரு சிந்தனை வந்தது. Can he walk so far who is not walked on top of Golgotha என்று சொல்லி, சிலுவையின் மலையிலே ஏறினவன் தான் இந்த மலைகளிலே ஏற முடியும் என்று சொல்லி ஒரு சிந்தனை வந்தது. தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக உணர்ந்திருந்த பிரியமானவர்களே, நமக்குள்ள பாரம் இருக்கும். ஒருவேளை நம்முடைய அழைப்பு அந்தந்த இடங்களுக்கு போக முடியாமல் இருந்தால் கூட நமக்குள்ள அந்த பாரம் இருக்கும் பிரியமானவர்களே. நம்ம ஜெபிப்போம், இங்கே இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் பிரியமானவர்களே. வேலையாட்கள் தேவையாக இருக்கிறது. அது 2வது ஸ்டான்ஸா மாத்திரம் பாடி முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு. இந்த இடத்துலயும் இருக்கிறீங்க பிரியமானவர்களே, இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. வாலிபர்கள் உடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க? நாட்கள் சமீபமாயி ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் முன்பதாக நீங்க எப்படி நிற்க போகிறீங்க? ஆண்டவருடைய பாரத்தை பெற்று போகணுமே. ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. இயேசுவின் அன்புக்காக எத்தனையோ இடங்கள் காத்திருக்கிறது. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக வாழு வாலிபனே, ஆண்டவருக்காக வாழு வாலிபனே. வாலிப தங்கச்சி, ஆண்டவருக்காக வாழ. நீ என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என்ன பாரதி, என்ன சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் கண்களை ஏறெடுத்து பார். எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கிறாங்களே. கண்களை ஏறெடுத்து பார். வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை தவறான பாதையிலும் இச்சையிலும் தவறான நண்பர்களோடு கூட உன் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு வாலிப தங்கச்சி. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக மரிக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று சொல்லி உணர்வு வேண்டாமா? உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே சபையே, உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த நீ சுயநலம் இல்லாமல் வாழ்வாயா? சுயநலமான தேவனுடைய அன்பை, சுயநலம் இல்லாமல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டுமே. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. பிரியமானவர்களே, ஸ்டேஜ் போட்டு மைக்கு எடுத்து பிரசங்கம் பண்றது நான் தவறா சொல்ல, ஆனா அதை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா மலைகளிலும் காடுகளிலும் சென்று பாரத்தோடு சுவிசேஷத்தை சொல்றவங்க இல்ல இல்ல பெரியவர்களே இல்ல. ஆண்டவருடைய அன்பை அறிந்த நாம் ஒரு பாரத்தோடு கூட வாழ வேண்டும், பாரத்தோடு கூட வாழ வேண்டும்.
ஒருவேளை அழைப்பு அங்கே இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணலாம் பிரியமானவர்களே. அப்படி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாம். சொல்லப்பட்டிரா இடங்களோடு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு. சில நேரங்களில் ஜனங்களை பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துடலாமா? சொல்லி தோண்டி இருக்கிறது பிரியமானவர்களே. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லலாமா என்று சொல்லி தோண்டி இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தமானால் கண்டிப்பாக செய்ய ஆயத்தம் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்காக இருந்தாலும்